கோவிலுக்கு செல்லும் பொழுது காலணியை தொலைத்து விட்டால் நல்லது என்கிறார்களே, இந்த கருத்து உண்மையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இது நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணோம்னா எல்லாருமே என்ன பண்ணுவா, வேணும்னே கோவிலுக்கு போய் காலணியை தொலைச்சிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட தானே போவா. இதுல நல்லது கெட்டது அது அந்த ஒரு ஆராய்ச்சிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி முதல்ல காலணி தன்னால் தொலைந்து விடுமா அப்படிங்கறத யோசிக்கணும் தானே. ஒரு செப்பல் போட்டு போறோம், கோவில் வாசல்ல விட்டு போறோம் பொழுது அது எப்படி தொலைந்து போகும்? யாரோ ஒருவர் ஒன்று தெரியாமல் மாற்றி போட்டு கொண்டு சென்றிருக்க வேண்டும். அப்படின்னா அவர் போட்டுட்டு இருந்த செப்பல்ங்கிறது அந்த இடத்துலதான் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா வேண்டுமென்றே யாரோ திருடி சென்றுதானே இருக்க வேண்டும். இதனால நமக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு சொன்னா இது என்ன தாத்பரியத்தை வச்சு சொல்லியிருப்பான்னா, அந்த காலணிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மேல் சனி என்கின்ற கிரகத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் சொல்றார். நம்ம நடந்து செல்லும் பொழுது நம்மை தாங்குகின்ற, அதாவது சனிங்கிற கிரகம் தான் நம்மை தாங்குகிறது அப்படிங்கிறதுக்காகவே சொல்றேன். அந்த சனிங்கிற கிரகத்துக்கு தான் அத்தனை பொறுமை என்பதும் அதிகம். நம்முடைய மொத்த உடல் பாரத்தையும் அது சுமக்கிறது. நம்ம ரோட்ல போகும்பொழுது நம்முடைய பாதங்கள் அழுக்காகாமல் அந்த அழுக்கினை அது உள்வாங்கிக் கொள்கிறது தானே. அத்தனை தியாக புருஷன் தான் சனின்னு சொல்லியிருப்பார். இப்படி ஒரு பொருளின் மீது அந்த தியாக குணங்கள் நிறைந்திருக்கிறதுன்னு சொன்னா அந்த பொருளின் மேல் நிச்சயமாக சனியினுடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கும். அப்படி அந்த காலணி அப்படிங்கிற ஒரு விஷயம் சனி கிரகத்தினுடைய ஆதிக்கத்தினை பெற்றிருக்கிறதுங்கிறதுனால இவங்க எப்படி சொல்றான்னு சொல்லி பார்த்தோம்னா, உன்னுடைய செப்பல் காணாம போயிடுச்சா, உனக்கு இருக்கக்கூடிய பாத சனி என்பது நீங்கி விட்டது, சனியினால் உண்டாகக்கூடிய தொல்லைகள் அனைத்தும் நீங்கி விட்டதுங்கிற மாதிரி இவாளை சமாதானப்படுத்துறதுக்காக ஒரு கருத்துக்களை சொல்லி இருப்பார்கள். ஆனால் சாஸ்திர ரீதியாக பார்க்கும் பொழுது இதற்கு எந்த விதத்திலும் ஆதாரம் என்பதே கிடையாது.